இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்கு வந்து போய் அங்க அவர் மேல வந்து ஒரு வழக்கு போட்டு அவர் கைது பண்ணதுக்கான நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவதூறா பேசிட்டாரு. டபுள் மீனிங், இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு. பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க, பழைய பேச்சாளர்கள்லாம், அவங்க வந்து இதே மாதிரி தான் திமுக யாருன்னா எதிர்த்துட்டா உடனே வந்து அந்த இதே அவர் கூட வந்து பேசுறதெல்லாம் நம்ம கேட்க முடியும். இந்த தெர்மாக்கோல் விஷயத்துல கூட பேசினாரு, தெர்மாக்கோல் விட்டு வரா பின்னாடி அடிக்குது அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. திமுக வந்து ஆபாசமா பேசுறதுல எந்த ஒரு வியப்பும் கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. கண்டிப்பா இது வந்து அதை விட இது திமுகனா இது 10 மடங்கு தாவேக்கா, இது தாவேக்கானா இது 10 மடங்கு திமுக. அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சு. கடையெடுப்பு போராட்டம், கடையெடுப்பு எதுக்கு? இந்த காவிரிக்காக கடையெடுப்பா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் முக்கியமான பிரச்சனை நீட்டுக்கு, அதோட பெரிய பிரச்சனை. மேகதாது ஆணையை தடுத்து நிறுத்த இல்ல அதோட பெரிய பிரச்சனை. எதுக்கெல்லாம் வந்து வேகமா சொல்லணுமோ அதுக்கெல்லாம் சொல்லல. ஒரு தனிப்பட்ட நபரை வந்து கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமா சொல்றது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான். 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல வந்து வழக்கு போடுறாங்க, இங்க 11 மணிக்கு நீலாங்கரையில வந்து அவரை கைது பண்றாங்க. எவ்வளவு வேகமா சொல்லுது. கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லி கணவனை தேடும் மனைவி ஆமா பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எந்த ஒரு வழக்கும் பெண்ணீத்தை காக்க வந்த போராளிகளா 2 பேரும். பெண்ணீத்தை காக்க வந்த போராளிகள் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து குடும்பஸ்தானம், ஒருத்தர் வந்து மானஸ்தானம். 2 பேருக்குள்ள சண்டையா ஒரு படம் இருக்கு. ஆமா, அந்த குருவி படத்துல கூட ஒரு பாட்டு வருமே, மொள மொளனு எம்மா எம்மா மொள மொளனு. இந்த மாதிரி தான் வந்து இவங்க பெண்ணீத்தை காத்தவங்க அப்படின்னு நம்ம உதயநிதியை கைது பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பக்கம் வந்து உதயநிதியை கைது பண்ண கூடாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி பொது பிரச்சனைக்கு 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை விட நிறைய சாதிக்க வேண்டிய தகுதியான விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து வெயிட் பண்ணுங்க, வீட்டுல டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் இருங்க, அமைதியா கான்ஃபிடென்ட்டா இருங்க, நிறைய வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். கர்மா இஸ் பூமராங், கேள்விப்பட்டீங்களா? கர்மா வந்து நிச்சயமா திருப்பி அடிக்கும். ஆமா, அதே போல ஒருத்தர் இப்ப திருப்பி அடிச்சிருக்கு. கடந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில வந்து அண்ணன் சீமானுடைய வீட்டுக்கு போய் ஒண்ணுக்கு உதவாத ஒரு குப்பை வழக்கு, அந்த வழக்கு அண்ணன் மேல போட்டு அவரோட வீட்டுல போய் அந்த நோட்டீஸ் ஒட்டி அங்க இருக்க காவலர்களை தாக்கி காவலர்களை கைது பண்ணி ஒரு மிகப்பெரிய அராஜகத்தில் ஈடுபட்டாங்க கடந்த ஆட்சியில. அதே போல இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்கு வந்து போய் அங்க அவர் மேல வந்து ஒரு வழக்கு போட்டு அவர் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணது இல்லாம தஞ்சாவூருக்கு வர கூட்டு போயிருக்காங்க. அவர் கைது பண்ணதுக்கான நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவதூறா பேசிட்டாரு. டபுள் மீனிங், இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கைதை வந்து பண்ணிருக்காங்க. அதாவது அவர் மேல வழக்கு போட்டது சரி, அதை நம்ம வந்து ஏற்கிறோம். ஆனா கைது பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்க வருது. சரி, நீங்க வந்து என்ன சொன்னீங்க? அவர் வந்து ஆபாசமா பேசிட்டாரு, ஆமா, இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. திமுகவோட பாணியே இதுதான். ஆமா, நிச்சயமா. நீங்க வந்து திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்துல அப்பத்துல இருந்து பாக்கலாம், அந்த ஆஸ்தான பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க, பழைய பேச்சாளர்கள்லாம், அவங்க வந்து இதே மாதிரிதான் திமுக யாருன்னா எதிர்த்துட்டா உடனே வந்து அந்த இதே பாணியை தான் கையாளுவாங்க. நிச்சயமா, அந்த இரட்டை அர்த்தத்துல பேசுறது, ஆபாசமா பேசுறது. சரி, நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப இந்த சிவாஜி கிருஷ்ணன் அவர் கூட வந்து பேசுறதெல்லாம் நம்ம கேட்க முடியும். இந்த தெர்மாக்கோல் விஷயத்துல கூட பேசினாரு, தெர்மாக்கோல் விட்டு வரா பின்னாடி அடிக்குது அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. திமுக வந்து ஆபாசமா பேசுறதுல எந்த ஒரு வியப்பும் கிடையாது. கண்டிப்பா. போன ஆட்சியில இந்த வாடகை வாயாளர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள விட்டு அண்ணன் சீமான வந்து தொடர்ச்சியா இழிவா கேவலமா அவனே இவனே அந்த மாவனே இந்த மாவனே வீட்டை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த வரிசையில தான் வந்து உதயநிதி பேசுறதை நான் பாக்குறேன். எனக்கு ஒன்னும் அது பெருசா புதுசா ஒன்னும் தெரியல. அப்போ இவங்க மட்டும் சரியா அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. இது வந்து அதை விட இது திமுகனா இது 10 மடங்கு தாவேக்கா, இது தாவேக்கானா இது 10 மடங்கு திமுக. அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பேய்க்கும் சண்டை வந்து அந்த மாதிரிதான் இந்த சம்பவத்தை நம்ம பாக்கணும். பேய்க்கும் சண்டை அப்படின்னு. நீங்க பேய்க்கு சண்டைன்னு சொன்னீங்களா, அந்த சண்டையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கடையெடுப்பு போராட்டம். கடையெடுப்பு எதுக்கு? இந்த காவிரிக்காக கடையெடுப்பா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் முக்கியமான பிரச்சனை இந்த நீட்டுக்கு, அதோட பெரிய பிரச்சனை. மேகதாது ஆணையை தடுத்து நிறுத்த இல்ல அதோட பெரிய பிரச்சனை. அதோட பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஓ, அதனால வந்து கடையெடுப்பு போராட்டம். அதாவது எதிர்க்கட்சியா எதுக்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்தணுமோ, எதுக்கெல்லாம் வந்து கடையெடுக்குமோ அதெல்லாம் பண்ணல. இந்த மேகதாது பிரச்சனைக்கு பண்ணல, காவிரி பிரச்சனைக்கு பண்ணல, குறுவை சாகுபடிக்கு வர வேண்டிய தண்ணி வரல, அதுக்கும் கடையெடுப்பு நடத்தல, எதுக்குமே பண்ணல. இப்போ நீட் எதிர்த்து வந்து ஒரு மாபெரும் போராட்டம் நடந்துச்சு, அதுக்கும் வந்து எந்த ஒரு கடையடிச்சு போராட்டம் பண்ணல. கைது பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஒரு போராட்டம், கடையெடுப்பு போராட்டம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதே போல அரசு இயந்திரம் எதுக்கெல்லாம் வந்து வேகமா சொல்லணுமோ அதுக்கெல்லாம் சொல்லல. ஒரு தனிப்பட்ட நபரை வந்து கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமா சொல்றது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் பார்க்க முடியும். யாரையோ திருப்தி படுத்தணும். ஆமா, யாரு திருப்தி படுத்தணும் அதான் இப்ப கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்க சொன்னீங்களா, இந்த கைது அரசு இயந்திரம் வந்து வேகமா உதயநிதி அவர்களை கைது பண்ணிச்சு. 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல வந்து வழக்கு போடுறாங்க.
இங்க 11 மணிக்கு நீலாங்கரையில வந்து அவரை கைது பண்றாங்க. எவ்வளவு வேகமா சொல்லுது பாத்தீங்களா? என்ன அவசியம்? இதுக்கு எத்தனையோ இது இருக்கு. சீமான் அவர்கள் சமீபத்துல கூட அந்த பிஸ்மின்றவர் வந்து அவர் பேசினாரு, நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு அவர் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனா அதுக்கெல்லாம் எந்த ஒரு வேகமும் காட்டல, எந்த ஒரு வேகமும் காட்டல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து தாவேகா எம்எல்ஏ ஒருத்தருக்காருல, அவர் மீது வந்து இந்த பாலியல் புகார்லாம் வந்து ஒரு அந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வேகமா செயல்பட்டு கைது பண்ணாங்களா? அதுக்கெல்லாம் கைது பண்ணல. ஆனா 9:30 மணிக்கு வழக்கு போட்டு 11 மணிக்கு கைது பண்ணி தன்னோட வேகத்தை, அரசு இயந்திரத்தோட வேகத்தை வந்து நிரூபிச்சிருக்காங்க நம்ம தாவேகா அரசு. நம்ம அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து. நம்ம இதுக்கே வந்து இவ்வளவு பேசுறோம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இதோட ஒரு மோசமான விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, செங்கல்பட்டுல கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லி கணவனை தேடும் மனைவி ஆமா பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எந்த ஒரு வழக்கும் பதியல. அதை விட இது முக்கியம். அதுதான் இப்ப கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கைது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. அதுதான் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆமா, அது வந்து அதை விட முக்கியமான நபருக்காக இந்த கைது நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா புரிஞ்சுக்கலாம். யாரு வந்து அவதூறா பேசினாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது இல்ல. ஆமா, மேகதாது அணை இருக்குல்ல, அந்த மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க சட்டமன்றத்துல. யார் யாரு சேர்ந்து? திமுக, அதிமுக, அப்புறம் வந்து இந்த இது தாவேகா, இவங்க எல்லாம் சேர்ந்து பாஸ் பண்றாங்க. இதுவே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இதுவே ஒரு மக்களை வந்து திசை திருப்ப வேலை இது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பெண்ணியத்தை காக்க வந்த போராளிகளா ரெண்டு பேரும். பெண்ணியத்தை காக்க வந்த போராளிகள் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து குடும்பஸ்தனம், ஒருத்தர் வந்து மானஸ்தனம். ரெண்டு பேருக்குள்ள சண்டையா. ஒருத்தர் வந்து பெண்ணியம், இந்த ரெண்டு பேரும் வந்து பெண்ணியத்தை காக்க போறாங்களா. எப்படி காக்க போறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? குருவின்னு ஒரு படம் இருக்கு. அந்த குருவி படத்துல கூட ஒரு பாட்டு வருமே, மொள மொளன்னு எம்மா எம்மா மொள மொளன்னு. இந்த மாதிரிதான் வந்து இவங்க பெண்ணியத்தை காத்தவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மக்கள் கிட்ட என்ன சொல்றோம்னா, தஞ்சாவூர்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேகா நிக்குது, இந்த பக்கம் திமுக நிக்குது. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, உதயநிதியை கைது பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து உதயநிதியை கைது பண்ண கூடாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி பொது பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நிறைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம மக்கள் கிட்ட என்ன தெளிவா ஒரு விஷயத்த சொல்றோம், டிவி ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் உங்க வீட்டு வேலையை பாருங்க, இந்த விஷயத்த வந்து கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க காரி துப்பணும்னு நினைப்பீங்க, ஆனா இதுக்கெல்லாம் வந்து காரி துப்புறவர்களுக்கு இந்த விஷயம் வந்து தகுதியான விஷயம் எல்லாம் கிடையாது. இதை விட நிறைய காரி துப்ப வேண்டிய தகுதியான விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து வெயிட் பண்ணுங்க, வீட்டுல டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போய் இருங்க, அமைதியா. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நிறைய வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.